இந்த செய்திய பார்த்த உடனே நமக்கு குபீர்னு சிரிப்பு தான் வருது. அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, அவங்களோட சேர்த்து இவங்களும் வராங்க அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டாங்க தவைக்கவினர். இப்போ கடைசியில என்னாச்சுன்னா, வந்த ஒரு கட்சியும் தலதெறிக்க ஓடிட்டாங்க. தெரியாத்தனமா வந்து மாட்டிக்கிட்டான்டா அவங்க கட்சியில அப்படின்னு. தாவேகாவுக்கு ஆதரவு வாபஸ். ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சி அறிவிப்பு. இதுதான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல, அரசியல் வட்டாரங்கள்ல ரொம்ப 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 பரபரப்பா போகுது. பரபரப்புன்னா அந்த மாதிரி பரபரப்பு கிடையாது. ஒரு காமெடி கலந்த பரபரப்பு. விளையாட்டு செய்திகள் மாதிரி. இதை விட அவங்க சொல்ற விஷயத்த பாருங்க. 8 மாதங்களாக தவேகாவோடு பயணித்தோம். அவர்கள் செயல்பாடு சரியில்லாததால் ஆதரவு வாபஸ். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க அறிவுறுத்தியும் விஜய் போகவில்லை. வரும் தேர்தலில் திமுக தலைமையிலான அணிக்கு ஆதரவு. போட்டியிடவும் வாய்ப்பு கேட்டுள்ளோம் அப்படின்னு ஜனநாயக முஸ்லீம் கட்சி தலைவர் எம்எஃப் தமீம் வந்து பேட்டி கொடுத்துருக்காராம். அதுதான் இப்போ வைரல் ஆகுது. நம்மளோட செயல்பாடுகளை பார்த்து நம்மளோட யாராவது வரலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நம்ம அரவணைக்கணும் இல்லையா? அதனால் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு விஜய் வந்து பயங்கரமான ஒரு மாடுலேஷனில் பேசியிருந்தார். கடைசியில் அது இந்த அளவுக்கு கலாய்க்கப்படும் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆதரவு கொடுத்த கட்சி கூட வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்க. விஜய்ண்ணா என்னண்ணா நீங்கள் பண்ணுறீங்க? அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இவர் பண்ணுற அரசியலுக்கு இங்கே உள்ள அரசியல் கட்சிகளே, ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளே பல மடங்கு பரவாயில்ல அப்படின்னு. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. இதில் வேறு நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து கிழிப்போம் அப்படிங்கிறாரு. என்னத்தை கிழிச்சாங்களோ போங்க.